இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 reasons Satan hates humanity. சாத்தான் மனிதர்களை வெறுக்க 10 காரணங்கள். சாத்தான் வந்து நம்ம எதிராளி அப்படின்ட்டு வேதம் சொல்லுதுங்க. ஏன் வந்து அந்த அளவுக்கு வெறுப்பு மனித குலத்தின் மேல சாத்தானுக்கு அப்படின்ட்டு வேதத்தின் அடிப்படையில 10 காரணங்களை இந்த ஒரு காணொளியில நம்ம வந்து பார்க்கலாங்க. அதுல முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதர்களை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னாக்கா, அவருடைய சாயலே உருவாக்குனாருங்க. அவருடைய இமேஜ்ல வந்து உருவாக்குனதுனால சாத்தானுக்கு வந்து மனித குலத்தை பார்த்தா ஆவறது இல்லைங்க. இல்லைங்களா? அவருக்கு அந்த பொறாமை, தவறான சிந்தை வந்து இருக்குது. ஏன்னா சாத்தான் வந்து ஒரு தேவதூதர். தேவதூதர்கள தேவன் வந்து தேவனுடைய சாயல்ல வந்து படைக்கல. மாறாக மனிதர்கள தான் தேவனுடைய சாயல்ல வந்து படைத்தாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 1:27ல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கொலை பண்றது ஏன் அவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருனாக்கா, ஏன்னா மனிதர்கள் தேவனுடைய சாயல்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் வெறுக்கிறோம்னாக்கா, ஒருத்தர் கொலை பண்றோம்னாக்கா, அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவங்க எல்லோருமே தேவனுடைய சாயல்ங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இத வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்றாருங்க. ஜெனசிஸ் சாப்டர் 9:6ல மனுஷன் தேவனுடைய சாயலாக உண்டாகப்பட்டு இருக்கிறபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலேயே சிந்தப்பட கடவுது. பாத்தீங்களா? தேவனுடைய சாயல உருவாக்குனதுனால கொலை பண்றது வந்து ரொம்ப கொடிதான ஒரு குற்றமாக தேவன் வந்து பார்த்தாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல மனுஷனை அவருடைய சாயல உருவாக்கி என்ன பண்றாருனாக்கா தேவனு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஒரு டொமினியன் தராரு. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு டொமினியன் கொடுக்குறாரு. அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆண்டு கொள்றாங்க. இது வந்து ஆதியாகமம் 1:26ல நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் 1:26ல பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இதனாலதான் சாத்தானுக்கு வந்து ரொம்ப கோபம். ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப அற்பமான ஒரு சரீரத்துல இருக்கிறவர். ஏஞ்சல்ஸ பார்க்கிலும். ஆனா தேவன் என்ன பண்றாருனாக்கா மனுஷனை உண்டாக்க அவருக்கு வந்து ஆளுகையை தரும்போது சாத்தானுக்கு இன்னும் எரியுதுங்க. ஏன்னா தேவனை பார்க்கும் போதே அவருக்கு ஜெலசி வருது. தேவனை போல ஆகணும். எல்லாருமே வந்து தேவனை துதிக்கிறாங்க. தேவனுக்கு அந்த ஆளுகை இருக்குதுங்க. உலகம் ஃபுல்லா தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. சோ பூமியில வந்து மனுஷன ஆளுகை கொடுக்கும்போது சாத்தானால வந்து ஏத்துக்க முடியலங்க. சாத்தானால இத வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சோமானால் எல்லா மனிதர்கள்கிட்டயும் தேவனுடைய சுபாவம் ஏதாவது ஒண்ணாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு காட்டுறது, மன்னிக்கிறது, இரக்கம் காட்டுறது, யாராவது கஷ்டப்படும் போது நம்மளும் வந்து அவங்களுக்காக துக்கிக்கிறது. இது எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்து வந்த சுபாவம் அப்படின்னாக்கா தேவனுடைய சுபாவம். டைரக்டா நமக்கு வரலங்க. இத பார்க்கும்போது சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இவங்க தேவனுடைய கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறாங்களே. ஏன்னா நம்ம வந்து தேவன் அவருடைய சாயல உருவாக்குனதே சாத்தானுக்கு ஆவறது இல்லைங்க. ஏன்னா சாத்தானோட எண்ணம் என்ன? தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை வந்து போய் சேரக்கூடாது. அவனுக்கு அந்த மகிமை வரணும். தேவனை எப்படி ஜனங்க வந்து வணங்குறாங்க. அந்த மாதிரி அவனை எல்லாரும் வந்து வொர்ஷிப் பண்ணணுன்றதுதான் அவனுடைய எண்ணங்க. இல்லைங்களா? அதனாலதான் வந்து நம்மள பார்த்து ஆவுறது இல்லைங்க. நம்ம கிட்ட காடோட கேரக்டர் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட்டிவிட்டி. புது விஷயத்த வந்து மேனுஃபேக்சர் பண்றது, யோசிக்கிறது. இது தேவன் மூலியமா நமக்கு வந்தது. சுயமா வரலங்க. இல்லைங்களா? மாரல் வேல்யூஸ் இது சரி, இது தப்பு. நம்ம பொய் சொல்லும்போது உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் வருது. காரணம் என்ன தெரியுங்களா? அது தப்புன்றத தேவன் நமக்கு உணர்த்துகின்றார். இதெல்லாம் வந்து சாத்தானுக்கு ஆவறது இல்லைங்க. இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் சாத்தானுக்கு என்ன ரிமைண்ட் பண்றாங்கன்னாக்கா, நம்ம தேவனுடைய சாயல் அப்படின்றத அவங்க வந்து ரிமைண்ட் பண்றாங்க. இத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சல் வருது. அதனால தான் மனித குலத்தை வந்து ஏகமா கெட்டு போக வைக்கணும்னு பார்க்கறான். நம்மளுக்கு வந்து ரொம்ப சோதனை கொடுக்கறது, தேவனை விட்டு நம்ம தூரம் போகணுன்ட்டு அவன் வந்து விரும்புறதுங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல நம்ம பார்க்கணும்னாக்கா, காயினுக்குள்ள வந்து தவறான ஒரு எண்ணத்தை வந்து சாத்தான் விதைக்கிறாங்க. காயினும் வந்து என்ன பண்ணாருங்க, அதை வளர வச்சுட்டாரு. காயின் நினைச்சிருந்தா அந்த ஜெலசியை வந்து வளர வைக்காம தடுத்து இருந்துக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சொந்த சகோதரனே போயிட்டு வந்து கொலை பண்ணிட்டாருங்க. ஆபேல் என்ன பண்ணாரு, தேவனுக்கு மகிமை கொடுத்தாரு. ஆனா காயின் வந்து தேவனை மகிமைப்படுத்தின ஆபேல வந்து கொலை செஞ்சுட்டாருங்க. இதுதான் வந்து சாத்தானோட வேலை. இன்னைக்கு சாத்தான் அதுதாங்க நம்ம லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்குது சகோதர சகோதரி. இந்த மாதிரி சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேர்ல்ட்ல இருக்குது. அவ்வளோ வந்து வெறுப்பு மனிதர்கள் மேல இருக்குதுங்க. ரெண்டாவது சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்தா ஏன் ஆவருத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவருடைய சாயல நம்மளை வந்து உருவாக்கி அப்படியே விடலங்க.
ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வரணும்னு பாக்குறாரு. நம்மளுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பந்தம் இருக்கணும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்றதுனாலதான் மனிதர்களை தேவன் உண்டாக்கினார். எல்லோரும் தேவனுக்கு பயந்து இருக்கணும். அவரோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம வந்து இருக்கணும். ஃபெலோஷிப்குள்ள இருக்கணும். நம்ம அவரை வந்து அப்பா பிதாவின்னு கூப்பிடணும். அவருக்கு பயந்து இருக்கணும்ன்றதுக்காக நம்மள உருவாக்குனாரு. இது வந்து சாத்தானுக்கு ஆவறது இல்லைங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6-8, ஹீப்ரூஸ் சாப்டர் 2, 6-8ல மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றும் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக்கி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்றும் ஒருவன் ஒரு இடத்திலே சாட்சியாக சொல்லி இருக்கின்றான். பாத்தீங்களா? தேவதூதரிலும் சற்று சிறியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நம்மளதான் வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாருங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த அதிகாரம் இல்லைங்களா? நம்மளுக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப பெரிய பிளெஸிங் ஸ்தானம் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இதனால்தான் சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்தா ஆவறது இல்லைங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-17 கூட நம்ம பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 8:15-17 அந்தபடி மறுபடியும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடன் கூட சாட்சி சொல்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமீன். தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமீன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவதூதருக்கு கொடுக்கல இல்லைங்களா? இதனாலதான் சாத்தானுக்கு நம்மளை பார்த்து ஆவறதில்லைங்க. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க. தேவன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்மள அந்த அளவுக்கு லவ் பண்றாருங்க. இதை பார்க்கும்போது சாத்தானுக்கு ஆவுறது இல்லை இல்லைங்களா? சோ நம்ம அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்திருக்கணும். திரும்பி நம்மள வந்து அடிமைத்தனத்துக்கு கூட சாத்தான் வந்து நினைக்கிறாருங்க. கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம மேல ஒரு ஸ்பெஷலான லவ் வச்சிருக்கிறாருங்க. அன்கண்டிஷனல் லவ். சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாத்துக்கும் அதிகாரத்தை வந்து மனிதர்களுக்கு தான் வந்து தேவன் கொடுத்தாருங்க. சாத்தானுக்கு இதை பார்த்தா ரொம்ப பொறாமை. நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஃபெலோஷிப்பை பார்த்தா ரொம்ப பொறாமை. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எப்போதுமே நடுவுல வந்துடுறாரு. குமாரனை வந்து அனுப்பிச்சிடுறாரு. ஏகமா கெட்டு போய் எல்லாரும் வந்து நாசமா போயிடுவாங்கன்னு நினைச்சோமே, இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் வந்து ரட்சித்துட்டாரு அப்படின்ற எண்ணம் சாத்தானுக்கு வந்து இருக்குதுங்க சகோதர சகோதரி இன்னைக்கு வரைக்கும். சோ அதனால சாத்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருனாக்கா, ஏவாள போய் வஞ்சித்தாங்க இல்லைங்களா? தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தை வந்து ஒடிக்கணும்னு பார்த்தாங்க. அதை வந்து வெற்றிகரமா பண்ணிட்டாரு. ஆனா தேவன் விடலங்க. இயேசு கிறிஸ்துவ அனுப்பி திருப்பி அந்த பிரிவினையை வந்து ஒடிச்சிட்டாரு தேவன். சோ எல்லாரையும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவன் வந்து சும்மா விடுறது இல்லைங்க. 3வது மனிதர்களை பார்த்தா ஏன் சாத்தானுக்கு ஆவறது இல்லை அப்படின்னாக்கா, தேவனுடைய அந்த திட்டத்துல, ரட்சிப்பின் திட்டத்துல மனிதர்கள் தான் மையமா இருக்கிறோம். மனிதர்கள் இல்லாம தேவன் எந்த ஒரு திட்டத்தையும் பண்றது இல்லைங்க. இத பார்க்கும்போது சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்லாம சாத்தானோட அழிவும் நம்ம பார்க்கும்போது சபை வந்து ஃபுல்ஃபில் ஆகணுங்க. சபை வந்து நிறைவேறணும். அப்பதான் சாத்தானோட அழிவு வரும். தே வேதத்துல சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனத்திலே நம்ம வந்து இதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஜெனிசிஸ் சாப்டர் 3:15ல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். இந்த ஸ்திரீ என்றது யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ சாத்தானோட அழிவு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த திட்டத்துல கூட மனிதர் இருக்கிறவங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கலேஷியன்ஸ் 4:4ல இந்த உலகத்தை ரட்சிக்க தேவன் என்ன பண்றாருங்க, அவருடைய குமாரன் அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம சாத்தானோட தலையும் வந்து நசுக்கணும். அவர் வந்து வானத்துல இருந்து அப்படியே வந்து குதிக்கலங்க. என்ன பண்றாருனாக்கா, மரியாளின் வயிற்றுல வந்து பிறக்கிறாருங்க. குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து நமக்கு ரட்சிப்பை வந்து கொடுத்தாருங்க பாருங்க. தேவனுடைய திட்டத்துல மனிதர்களும் இன்வால்வா இருக்கிறாங்க. கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாளுமாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கரெக்ட். தேவன் வந்து அனுப்புறாருங்க. மரியாளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு பவுல் இதை பத்தி. ஹீப்ரூஸ் சாப்டர் 2:14ல ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஏன் வந்து இயேசு கிறிஸ்து
மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனாருனாக்கா சாத்தானை வந்து அழிக்கணும். சாத்தானை அழிக்கணும்னாக்கா அவர் வந்து மனிதனாகணும். பாத்தீங்களா, தேவனுடைய திட்டத்துல மனிதர்கள் வந்து சென்ட்ரலா இருக்கிறாருங்க. இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானோட தலை நசுக்கப்படும் அப்படின்ட்டு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னாக்கா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும், மனிதனாக வாழணும், மரிக்கணுங்க. அது வந்து செஞ்சு முடிச்சிட்டாருங்க செம்மையா. இன்னொரு விஷயம் நடக்கணும். அது என்னன்னாக்கா, சபை வந்து பரிபூர்ண ஆகணும். அந்த ஸ்டேஜ் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இது நிறைவேறும். அப்போ சாத்தானோட தலை நசுக்கப்படும். அதனால தான் சாத்தானுக்கு மனிதர்களை பார்த்தா ஆவறதில்லைங்க. ஏன்னா அவரோட அழிவு யார் மூலியமா அல்டிமேட்டா வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனுஷங்க மூலியமா தாங்க, சபையின் மூலியமா வருதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பார்ட்னாக்கா சபையும் ஒரு பார்ட்டா இருக்கு. அதனாலதான் சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்தா ஆவறதே இல்லை. எப்படியாவது தேவனுக்கு விரோதமா இவங்களை வந்து செயல்பட வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படியாவது மெஸ்ஸையாவை சாவடிச்சணும்னு சாத்தான் என்ன பண்றானாக்கா, ஏரோதை வந்து ஏவுறாங்க. ஏரோது மூலியமா அந்த ஊர்ல இருக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் வந்து சாவடிக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தாக்கா உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துரும். ரட்சிப்பு வந்துட்டாக்க என்ன ஆகும்னாக்கா, சாத்தானோட தலை நிச்சயமாக நசுக்கப்படும். இதனால சாத்தான் செய்கின்ற வேலைங்க. 4வது ஏன் வந்து மனிதர்களை பார்த்தா சாத்தானுக்கு ஆவுறதே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, மனிதருக்கு தேவன் வந்து ரட்சிப்பை கொடுத்தாருங்க. ஆனா சாத்தானுக்கு இல்லைங்க. தேவதூதருக்கு ரட்சிப்பு திட்டம் இல்ல. இது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஈப்ரூஸ் சாப்டர் 2:16ல. ஏனெனில் அவர் தேவதூதருக்கு துணையாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு துணையாக கை கொண்டார். பாத்தீங்களா, யாருக்கு துணையாக கை கொடுத்தார் அப்படின்னாக்கா, ஆபிரகாமின் சந்ததிக்கு. தேவதூதருக்கோ ரட்சிப்பின் திட்டம் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6ல கூட நம்ம பார்க்கிறோம். எபேசியன்ஸ் சாப்டர் 2, 4-6 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நமக்கு செய்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக அவரோடு கூட நம்மை எழுப்பி கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும் வைத்தார். பாத்தீங்களா, நம்மள எங்க போயிட்டு உட்கார வைக்கிறாருனாக்கா உன்னதங்களில். இயேசு கிறிஸ்து கூட வந்து நம்மள உட்கார வைக்கிறாரு. இதை பார்க்கும்போது சாத்தானுக்கு ஆவறுதல். இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனாலதான் சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்தா ஆவறுதல். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமே என்ன? நம்ம பரலோகத்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்து கூட உலகத்தை ஆளுகை செய்யணும். ஆனா சாத்தானோட திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனையே மீறணும், தேவனுக்கு மகிமை வரக்கூடாது, நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆளுகை செய்யணும், உலகத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுன்ற எண்ணம். ஆனா தேவன் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறதுனால மனுஷங்களை பார்த்தா சாத்தானுக்கு ஆவர்த்தல். வெளிப்படுத்தல் 12:12 கூட பாக்குறோம். ரெவெலேஷன் சாப்டர் 12:12. ஆகையால் பரலோகங்களை அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை களி கூறுங்கள், பூமியிலும் கடலிலும் வாசமாய் இருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கபடியினால் உங்களுக்கு ஆபத்து காலம் வரும் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா, சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச காலம் தான் அவனுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. அதனால மிகுந்த கோபத்தினால நம்ம அழியறோம் இல்லையா, யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்குதுங்க. நம்ம மட்டும் ஏன் தனியா அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் அழிவின் பாதையை வந்து நமக்கு காட்டுறது. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதரி. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது விழுந்து போன தூதர்களுக்கு மீட்பு கிடையாதுங்க. வேதத்தின் அடிப்படையில அவங்களுக்கு அழிவுதான் உண்டு. சாத்தானும் அவன் பின்னாடி போன எல்லா தூதர்களும் 2ஆம் மரணத்துக்கு தான் போக போறாங்க, அக்னி கடல்ல தள்ளப்பட போறாங்க அப்படின்றதான் வேத வசனம் சொல்லுது. நம்மளும் சாத்தான் பின்னாடி போனா நமக்கும் என்னங்க 2ஆம் மரணம் தான் இல்லைங்களா? சோ இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால நமக்கு மன்னிப்பு உண்டு, கிருபை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இது வந்து சாத்தானுக்கு ஆவறதே இல்லைங்க. மனுஷங்களுக்கு மட்டும் தேவன் இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் அதனாலதான் தேவன் நம்மளுக்கு காட்டுற இரக்கத்தை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கோபம் அதிகாயிட்டே வருதுங்க. கெட்டகுமாரனோட ஊமையை நம்ம பார்க்கும்போது தேவன் ரெடியாகிறார் நம்மள மன்னிக்கிறதுக்கு. ஆனா சாத்தானுக்கோ நம்ம மனம் திரும்பணும்ன்ற அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. நம்ம தேவனிடத்துல போகணும் அப்படின்ட்டு இல்லைங்க, ஏகமா எல்லாரும் கேட்டு நாசமா போகணுன்றதுதான் சாத்தானின் வேலைங்க சகோதரி. 5வது விஷயம், சாத்தானுக்கு ஏன் மனிதர்களை பார்த்தா ஆவர்த்தல் அப்படின்னாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட உலகத்தை ஆளுகை செய்ய போகின்றோம். இந்த ஆளுகை வந்து சாத்தானுக்கு கிடைக்கல இல்லைங்களா, தேவன் ஸ்பெஷலா நமக்கு தான் கொடுக்க போறாரு. இதனாலதான் சாத்தானுக்கு நம்மளை பார்த்தா ஆவறதே இல்லைங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6:3ல தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த
ஜீவனுக்குரியவர்களை நியாயம் தீர்க்கிறது எம்மாத்திரம் பாத்தீங்களா? நம்மள எந்த லெவல்ல தேவன் எடுத்து கொண்டு போய் வைக்க போறாருனாக்கா, தேவதூதர்களையும் ஆளுகை செய்ய போகின்றோம். சாத்தானும் தேவதூதன் தான். அதனாலதான் அவனுக்கு வந்து அதனாலதான் சாத்தானுக்கு வந்து நம்மள பார்த்து ஆவர்த்தலங்க. தேவன் இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. பெரிதான இவ்வளவு ஆசீர்வாதங்களை வந்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் நம்ம பார்க்கும்போது, ரெவலேஷன் சாப்டர் 5 வெர்ஸ் 10ல எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பாடினார்கள். பாத்தீங்களா? நம்ம அரசாளுவோம் அப்படின்ட்டு இருக்குதுங்க. சாத்தானுக்கு அதனாலதான் நம்மளை பார்த்து ஆவர்த்தனுங்க. சாத்தானோட எண்ணம் என்னங்க? அவன் தான் ராஜாவா இருக்கணும். எல்லாரும் வந்து அவனை வணங்கணும். அவனுக்கு தான் மகிமை வரணும். நான் என்ற எண்ணங்க. ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை பாத்தீங்களா? தேவன் என்ன பண்றாருங்க? அந்த ஆளுகையை வந்து கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மள வந்து உன்னதங்களை வந்து உகார வைத்திருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய தேவனுடைய சுபாவம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ல கூட இதை பத்தி இருக்குதுங்கோ. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியுமா இருக்கிறோமே. கிறிஸ்துவனு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியே ஆகுன்றாருங்க. அவரோட கூட நம்ம பாடுகள் பட்டால் அவரோட கூட அரசும் ஆளுவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு வந்து ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மூலியமாக தராரு. சாத்தானுக்கு இதை வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியலங்க இந்த ஐடியா. மனிதர்கள் வந்து ஆளுகை செய்யணுமா? நம்ம மனிதர்களோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற நானு அப்போ சாதாரணவனா? நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்மள வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு என்ன பண்றாங்க? மனக்கண்களை குருடாக்குறது, டெம்டேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத மாதிரி நம்மள வந்து பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கிறார். சகோதர சகோதரி யோபோட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கலாங்க. சாத்தானோட இன்டென்ஷன் என்ன வந்துச்சுனாக்கா, அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்தா தேவனை வந்து அவர் வந்து சபிச்சிடுவாரு, தேவனுக்கு விரோதமா பேசிடுவாருன்ட்டு அவர் நினைச்சாருங்க. ஆனா அவர் உத்தமத்திலே நின்னாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு பாத்தீங்களா? அங்க வந்து தேவனோட நாம வந்து மகிமை வந்துச்சுங்க. இதேதான் நம்ம வாழ்க்கையிலும் சாத்தான் வந்து இததான் வந்து நிரூபிக்க பாக்குறான். நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம், ஏன் மனிதர்களை பார்த்தா சாத்தானுக்கு ஆவுறதில்லை அப்படின்னா, தேவன் யார வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருனாக்கா நம்மள தாங்க. ஏன்னா அவரோட சாயல்ல இருக்கிறோம். நம்மளுக்காக அவருடைய குமாரனையே கொடுத்தாருங்க. இப்ப சாத்தானோட என்னன்னாக்கா, தேவன் இவங்கள ரொம்ப லவ் பண்றாரா, நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு விரோதமா எல்லாத்தையும் பண்ணுவோம். இவங்களை வந்து ஹர்ட் பண்ணுவோம். அப்போ தேவனோட மனசு என்ன ஆகும்? சஞ்சலப்படும், கஷ்டப்படும் அப்படின்றது அவரோட எண்ணங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? இந்த தீமைங்க எல்லாத்தையும் வந்து லாஸ்ட்ல நன்மையாக மாற்றுறாரு. இது சாத்தானுக்கு தெரியலங்க. இல்லைங்களா? தேவன் வந்து சாவரீனா இருக்கிறாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 10:10ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்னுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாத்தீங்களா? திருடன் எதிர்க்க வரான், அழிக்க வரான். சாத்தனோட எண்ணம் என்னங்க? நம்மள நாசம் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா தேவனோட எண்ணம் என்னங்க? இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு ஜீவன் பரிபூர்ணமா வரும். சாத்தான் டெய்லி என்ன பண்றான்? 1 பேதுரு 5:8ல கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மள விழுங்கினான்ட்டு வகை தேடி சுற்றி திரியிறாங்க. அப்படிதான் பேதுரு வந்து எழுதுறாரு. டெய்லி வந்து பார்த்துட்டே இருக்கிறான். எப்படி வந்து இவங்களை ஹர்ட் பண்ணலாம், எப்படி வந்து இவங்களை விழுங்கலாம், எப்படி வந்து தேவனுக்கு விரோதமா இவரை வந்து செயல்பட வைக்கலாம் அப்படின்ட்டு. வெளிப்படுத்தல் 12:17ல கூட நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 2:17லங்க, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோட யுத்தம் பண்ண போய் கடற்கரை மனையை போல் நின்றது. பாத்தீங்களா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சாட்சிக்காக நிக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா கோபம் கொண்டு சாத்தான் வந்து சண்டை போட வராங்க. பாத்தீங்களா? நம்ம மேல அந்த அளவுக்கு வைராகியம் வந்து சாத்தானுக்கு இருக்குதுங்க. நம்ம தேவனோட வழியில நடந்தா சாத்தானுக்கு பிடிக்காது, கோபம் வருதுங்க. இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தான் வந்து டைரக்டா தேவன் கிட்ட போய் சண்டை போட முடியாது. சாத்தானுக்கு அந்த அளவுக்கு வல்லமை இல்ல, தைரியமே இல்லைங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்ட்டு அவனுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றான்னாக்கா, இன்டைரக்டா நம்மள வச்சு தேவன் அட்டாக் பண்ணுன்ட்டு பாக்குறாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல இல்லைங்களா? மாரலா சில சமயம் அவருடைய வசனத்துக்கு விரோதமா நம்மள செயல்பட வைக்கணும்னு பாக்குறான். இமோஷனலா நம்மள அட்டாக் பண்ண பாக்குறான். அப்புறம் வந்து நம்ம உடல் ரீதியாக நம்மள வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் கொண்டு வந்து தேவையில்லாத சிந்தை இதெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமா நம்ம செயல்பட வைக்கணும்னு பாக்குறான். இல்லைங்களா? நம்ம வந்து பேட்டில் ஃபீல்டுங்க. ஸ்பிரிச்சுவல் அந்த வார் நடக்குது இல்லைங்களா? ஆவிக்குரிய அந்த போராட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டா இருக்கிறோம். சோ நம்ம சிந்தையில வந்து அவன் வந்து கை வைக்கிறாங்க. இது நம்ம
ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்க இது. யூதாஸ் இஸ்காரியோத் வாழ்க்கையில கூட அதுதான் நடந்துச்சு இல்லைங்களா? வசனம் எப்படி வருதுனாக்கா, சாத்தான் யூதாஸ்குள் புகுந்தான் அப்படின்ட்டு இருக்குது. யூதாஸ் இஸ்காரியோத் வந்து வழி குடுத்துட்டாருங்க சாத்தானுக்கு. இல்லைங்களா? தேவனுடைய பிளான எப்படின்னா வந்து முறியடிக்கணும்னு சொல்லிட்டு சாத்தான் பண்ண வேலை இதுங்க. ஆனா தேவன் வந்து இத சும்மா விடலங்க. கடைசியில தேவன் வெற்றி தான் சிறந்தாருங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக மரணத்தை வந்து ஜெயிச்சுட்டாருங்க தேவன். 7வது ஏன் வந்து மனுஷங்கள பார்த்தா சாத்தான் கவர்த்தலனாக்கா, வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்துல மனிதர்கள் இல்லாம அந்த ராஜ்யம் வந்து நிலை கொண்டு இருக்க போறது இல்லைங்க. இதுதான் வந்து உண்மை. தேவனும் மனிதர்களும் ஒரே இடத்துல வாசமா இருக்க போறாங்க. அவருடைய பிரசன்னத்தை எல்லோரும் வந்து உணர போறாங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 21:3ல அப்பொழுது பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரோடு கூட அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவளுடைய தேவனாய் இருப்பார். பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும்ட்டு சாத்தானுக்கு என்ன இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடாது. தேவனும் மனுஷனும் வந்து ஒன்னா இருக்கக்கூடாதுன்றதுதான் சாத்தானோட எண்ணம். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவருதுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கொலோசியன்ஸ் 3:4ல நம்முடைய ஜீவனே ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எப்படி வெளிப்படுவோம்? மகிமையிலே வெளிப்படும். தேவனோட கூட இருப்போம். முகமுகமாய் அவரை தரிசிப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம வந்து அவரை பார்க்க போகின்றோம். இதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்காத காரியங்கள். இது நடக்கக்கூடாதுன்னு தான் சாத்தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய திட்டத்துல மனிதர்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து தேவன் கூட நித்திய நித்தியமா வாழ போகின்றோம். ஆனா சாத்தானுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆகுது. இது சாத்தானுக்கும் நல்லா தெரியும். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ட்டு அவன் வந்து நினைக்கிறாங்க. மனுஷருங்களை ஏகமா கெட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறான். ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸா வந்து ஃபைட் பண்றாருங்க. சரிங்களா? நம்ம நித்திய மகிமை வந்து அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்றான்? அவனால முடிஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பண்ணிருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமா மனுஷங்க போகணுன்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லயும் வந்து சாத்தான் வந்து பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா தேவன் சாவரனா இருக்கிறாருங்கோ. சாத்தானோட எல்லா விஷயத்தையும் முறியடிச்சுட்டு வாருங்க. இது நிச்சயமா நடக்கும். ஆதி சபையில கூட நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு விரோதமா ஏராளமான உபத்திரவங்கள் வந்துச்சுங்க. ரோமர் கவர்மெண்ட்ல இருந்து இல்லைங்களா? யூதர்கள் மூலியமாக எத்தனையோ விதமான உபத்திரவங்கள் நிறைய பேரை வந்து கொலை பண்ணாங்க. சாத்தான் வந்து நிறைய பேரை வந்து பயன்படுத்தினான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? சபையோட எண்ணிக்கை வந்து குறையவே இல்லைங்க. வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அவருடைய சுவிசேஷம். தேவன் வந்து நிக்க வைக்கவே இல்லைங்க. சபையை வந்து வளர வச்சுட்டே இருந்தாருங்க. இதுதான் வந்து பவருங்க. என்னதான் சாத்தான் நம்மளுக்கு விரோதமா செயல்கள் செய்தாலும் தந்திரங்கள் பண்ணாலும் தேவனுடைய சித்தம் எதுவோ அதுதான் இந்த உலகத்துல நிறைவேறும். அதுக்கு விரோதமா யாருமே வந்து செயல்பட முடியாதுங்க. இதுதான் தேவனுடைய சர்வ வல்லமை. அதனாலதான் சாத்தானுக்கு நம்மளை பார்த்து ஆவறது இல்லைங்க. 8வது விஷயம், ஏன் வந்து சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்து ஆவறது இல்லைனாக்கா, தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? சாத்தான மனுஷங்களை வச்சு முறியடிக்கிறாரு. முக்கியமா நல்ல விசுவாசிகளை வைத்து சாத்தானோட அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு வந்து அந்த பலத்தை கொடுக்குறாருங்க. இதனால்தான் மனுஷங்களை பார்த்தா ஆவறதில்லை. ஏன் தெரியுங்களா? நம்ம வந்து சிறியவரா இருக்கிறோம் வல்லமையில சாத்தானோட. நம்மள வச்சு தேவன் இதை பண்ணும் போது இன்னும் வந்து கோவம் ஜாஸ்தி ஆகுது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 12:7ல மரண பரியந்தமும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களது சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா? யார் மூலியமா ஜெயித்தோம்னாக்கா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியினாலும் சாத்தான் என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க போறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஜேம்ஸ் 4:7ல ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாத்தீங்களா? பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்னா தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு அவன் நிச்சயமா ஓடி போவான். சாத்தான் வந்து நம்மளுக்கு எதிராளி. அவனோட வேலை என்னன்னாக்கா நமக்கு விரோதமா குற்றம் சாட்டுறதுதான். ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ நமக்கு மத்தியில நிக்க வச்சு அவரோட பலி நிமித்தமாக நம்மளை வந்து மன்னிக்கிறாருங்க. இந்த மன்னிப்புனால நம்மளோட லைஃப் நிறைய பேருக்கு வந்து ஒரு சாட்சி ஆகுதுங்க. சாத்தானோட தந்திரத்தை வந்து தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க. அந்த தந்திரத்தை எப்படி ஜெயிக்கணும்னு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு வந்து காட்டுறாருங்க தேவன். அதனாலதான் சாத்தானுக்கு நம்மளை பார்த்தா ரொம்ப ரொம்ப கோவம் வருதுங்க. இப்ப பேதுரு கூட நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாத்தானோட வழியில வந்து விழுந்துடுறாருங்க. இயேசு கிறிஸ்துவ யாரு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஃபெயிலியர் ஆயிட்டாருங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா அவரை ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப பெரிய ஊழியக்கார ஆக்குனாருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஊழியக்கார ஆக்குறாருங்க. பாத்தீங்களா?
இதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில பண்றதுக்கும். அதனாலதான் சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருதுங்க. 9வது விஷயம், சாத்தானுக்கு ஏன் மனுஷங்கள பார்த்து ஆவறதில்லனாக்கா, தேவன் ரொம்ப பெரிய காரியத்த பண்றாரு. சத்தியத்தின் வெளிச்சத்த விசுவாசிகள் மூலியமாக நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாருங்க. சாத்தானோட கிரியைகள் என்ன? சாத்தான நம்ம வந்து எப்படி ஜெயிக்கிறது? இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாருங்க தேவனு, விசுவாசிகள் மூலியமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாரு. இதனால இன்னும் நம்ம மேல வந்து அவனுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. மத்தேயு 28:19 என்ன சொல்றாருனாக்கா, நீங்க போயிட்டு அநேகரை வந்து சீஷராக்குங்கன்றாரு. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும், சீஷர்களும் எல்லோரும் ஊர் ஊரா போயிட்டு இந்த சுவிசேஷத்த வந்து ஸ்ப்ரெட் பண்றாருங்க. இத பத்தி இன்னும் தெளிவா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்ட்ஸ் சாப்டர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுத்திகரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். பாத்தீங்களா, தேவன் பவுலை ஏன் அனுப்புனார்னாக்கா, சாத்தானோட அதிகாரத்தை விட்டு அவங்க வெளியே வரணும் ஜனங்க. சாத்தானோட அதிகாரத்தை விட்டு நம்ம எப்போ வெளியே வர முடியும்னாக்கா, சத்தியத்தின் அந்த ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி நம்ம லைஃப்ல வந்தா சாத்தானோட அதிகாரத்தை விட்டு நம்ம வெளியே வரலாங்க. தேவன் என்ன பண்றாரு, விசுவாசிகளை வைத்து இந்த ஒரு விஷயத்த பண்றாருங்க. அதனாலதான் நம்ம பார்த்தா சாத்தானுக்கு ஆவறதே இல்லை இல்லைங்களா. நம்மளும் வந்து ஒரு கருவியா தேவன் வந்து பயன்படுத்துறாருங்க. ஆத்ம ரட்சிப்புக்காக தேவன் நம்மளை பயன்படுத்தும் போது சாத்தானோட அந்த வல்லமை வந்து வீக் ஆயிட்டே வராங்க. எவ்வளவு பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்களோ, சத்தியத்தோட அறிவுல வராங்களோ, சாத்தானோட வல்லமை அப்படியே கம்மியாயிட்டே வராங்க. அதனாலதான் என்ன பண்றாருங்க சாத்தானு, யாரெல்லாம் வந்து போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்களை வந்து பண்ணிட்டே வராங்க. பவுலுக்கே வராத பிரச்சனைகளே இல்லைங்க. நிறைய பேர் அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, ஜெயில போறாங்க. இதெல்லாம் சாத்தான் பண்ண கட்டுக்கள். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, வல்லமையாக பயன்படுத்தினாருங்க சகோதர சகோதரி. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பு சவுலாக இருந்தபோது சாத்தான் இவர் மூலமா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாருங்க, ஜெயில போட்டாருங்க, அடிச்சாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆனா தேவன் இந்த சவுல என்ன பண்ணாருங்க, பவுலாக்கி லாஸ்ட் 2000 வருஷத்துல த கிரேட்டஸ்ட் காஸ்பல் மெசஞ்சர் யாருன்னு பார்த்தாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் தாங்க. தேவன் அப்படிப்பட்ட வல்லமையாக ஒரு போதகரா இவர் வந்து பயன்படுத்தினாருங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இவர் ஒரு காரணம். முக்கியமா சாத்தானோட அதிகாரத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு இவர் முக்கியமான ஒரு டூலா தேவன் வந்து பயன்படுத்தினாருங்க சகோதர சகோதரி. அதனால்தான் பிலிவர்ஸை பார்த்தா சாத்தானுக்கு ஆவறது இல்லைங்க. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏன் சாத்தானுக்கு மனுஷங்களை பார்த்தா ஆவறது இல்லை, நம்ம தேவனை வந்து ஆராதிக்கிறோம் இல்லைங்களா. தேவனை ஆராதனை பண்ணா சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து சோதனை வருதுங்க. மேத்யூ 4:10. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அப்போது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய கடுவாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாத்தீங்களா, நம்ம ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது சாத்தானுக்கு அது ஆவையாவாதுங்க. சாத்தானோட எண்ணம் என்னன்றதை ஏசையா 12ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தெரியுங்க. ஏசையா சாப்டர் 12-14 அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ எப்படி வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ எப்படி தரையிலே விழ வெட்டப்பட்டாய், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடைய திசையில் உள்ள சபையின் விற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இதயத்திலே சொன்னாய். பாத்தீங்களா, தேவனுக்கு ஒப்பாவேன், எல்லாரும் என்ன மகிமைப்படுத்த என்ன அவருக்கு வந்துச்சுங்க. அதனாலதான் அவர் வந்து விழுந்தது. இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது சாத்தானுக்கு ஆவர்த்து இல்லைங்க. ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24. நம்ம உண்மையாக தேவனை ஆராதிக்கும் போது சாத்தானுக்கு ரொம்ப 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 கோவம் நம்ம மேல வருதுங்க. ஆராதனை என்பது தேவனுக்கு மட்டும் தான் உரியது. சாத்தான் அதற்காக ஏங்குறாங்க. நம்ம வந்து உண்மையா தேவனை ஆராதிக்கும் போது அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி இவங்க வந்து தேவனை ஆராதிக்கலாம், ஏன்னா அவனோட எண்ணம் என்ன, எல்லாம் அவனை ஆராதிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அவனோட எண்ணம் அங்க வந்து தோல்வி அடையுதுங்க. அந்த தோல்வியை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல இல்லைங்க. வேதத்துல கூட நம்ம ஷாத்ராக் மேஷக் ஆபத்நேகோவோட உதாரணத்தை நம்ம பார்க்கலாங்க. உயிரே போனா கூட நாங்க வேற எந்த தேவர்களையும் வணங்க மாட்டோம்ட்டு உறுதியா நிக்கிறாங்க சகோதர சகோதரி. இது வந்து சாத்தானுக்கு என்னங்க ரொம்ப பெரிய தோல்வி. இதே போல நம்மளும் வந்து நம்ம லைஃப்ல இருக்கணுங்க. இப்படி நம்ம இருக்கிறதுனால தான் சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது நம்ம மேல. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.